guys, assalamu alaikum. Welcome to Souls of Hindi channel. So இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7ல என்ன பார்க்க போறோம்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ சோப் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நான் செம்பருத்தி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவை பறித்து உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னா பறித்து காய வச்சு பவுடர் ஆக்கியும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? பட் இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு செம்பருத்தி பூ கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ரெடிமேட் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து 30 கிராம் ஆஃப் செம்பருத்தி சோப் தான் பண்ண போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட் பார்த்துடலாமா? 4.5 ஸ்பூன் ஆஃப் சோப் பேஸ்ட். இப்போ நான் வந்து மெஷர்மெண்ட் மிஷின் இல்லாததுனால இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வெயிட் மிஷின் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவே உங்களுக்கு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் கொடுத்துரும். 30 கிராம்னா 30 கிராம் ஆஃப் சோப் பேஸை கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வந்து இல்லாத காரணத்தினால் எனக்கு ரொம்ப ரிப்பேர் ஆகிடுச்சு அது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து மெஷரிங் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இந்த மெஷரிங் ஸ்பூன் இருந்தாலுமே உங்களால் பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பவுடர். ஸோ இந்த பவுடர் என்ன அளவுனா 2 to 3 கிராம், அதாவது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பீஸ்வேக்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பீஸ்வேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோப்பு ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்டிஃப்னஸ் நல்லா தெரியும். ரொம்ப ஸ்டிஃபாகவும் கரெக்டான அளவில் தான் இருக்கும். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பீஸ்வேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்டிஃபாக இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பீஸ்வேக்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சேல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ்வேக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். கரெக்டாக 2 கிராம் ஆஃப் செம்பருத்தி பொடி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சேர்க்கலான்னா கிளிசரின் ரோஸ் வாட்டர் சேர்க்காதீங்க, கிளிசரின் சேர்க்கலாம். அல்லக்கட்டா விட்டமின் இ கேப்சூல் சேர்க்கலாம். நான் எந்த விதமான கிளிசரின் ஒரு கோகோனட் ஆயில் எதுவுமே சேர்க்கல. நான் வெறும் இது மட்டும் சேர்க்கலான்னு இருக்கேன். ஹைபிஸ்கஸ் கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா 5 to 7 ட்ராப்ஸ். நான் ஒரு 5 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதோட கொஞ்சம் ட்ரை ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சேர்க்குறது. ஸோ வந்து ஒரு ட்ரை ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்கிட்ட வந்து 3 விதமான கலரில் வந்து ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் இருக்குது. லைட் லாவெண்டர், எல்லோ, அப்புறம் பிங்க். இதெல்லாம் நான் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்க்க போகிறேன். நான் இதில் கொஞ்சம் சின்னதாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டேன். ஒரு 4 பெட்டல் அளவுக்கு தான் நான் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் இருந்தால் சேர்க்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம். இது சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு 3 கிராம் ஆஃப் பீஸ்வேக்ஸும் சேர்த்துக்கிறேன். பீஸ்வேக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அண்ட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நான் ஒரு 3 கிராம் அளவுக்கு பீஸ்வேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பெட்டல்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஐ மீன் இந்த மாதிரி ட்ரை பெட்டல்ஸ் வந்து நல்லா காய வச்சு அரைச்சி பொடியை சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக கிளிசரின் ஆட் பண்ணி ஒரு 30 to 40 செம்பருத்தி இலைகளை சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் வரும். அந்த பேஸ்ட்டோட ஜூஸையும் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது இந்த பீஸ்வேக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் 5 கிராம் சேர்க்கணும். ஜூஸாக சேர்த்திங்கன்னா 5 கிராம் சேர்த்துக்கோங்க, பவுடராக சேர்த்திங்கன்னா 3 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 மினிட் கழிச்சு பாருங்கள் இது எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. ஸோ இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, இது வந்து மெல்ட் ஆகும்போதே நீங்கள் வந்து அந்த ட்ரை பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். 2வது ஆப்ஷன் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் மேலே கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி நான் சேர்க்குற மாதிரி சேர்த்திங்கன்னா எல்லா இடமுமே பெட்டல்ஸ் இருக்கும். பட் லாஸ்ட்டில் சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா மேலே மட்டும் இருக்கும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா எல்லா இடமும் இருக்கும். ஸோ பாருங்கள், கலரே ரொம்ப அழகான இந்த கலரே ரொம்ப அழகான கலரில் வந்திருக்கு. ஒரு மாதிரி பர்பிள் ரெட் கலந்த ஷேடில் நல்லா அழகான கலரில் வந்திருக்கு. ஸோ இதை வந்து
ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி நான் காட்டுறேன் ஒரு 5 to 6 hours கழிச்சு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 1 டேக்கு அப்புறம் தான் நான் டீமோல்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதோட பெட்டல்ஸ் பாருங்கள், கொஞ்சம் பெட்டல்ஸ் கீழேயும் காவாசி பெட்டல்ஸ் மேலேயும் வந்திருக்கு. இதோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சஸ்தான் சோப் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி பர்பிள் ரெட் மிக்ஸான ஷேடில் இருக்குது. நல்லா இருந்துச்சு, அழகாகவே இருந்துச்சு. ஸோ பெட்டல்ஸ் எல்லாம் மேலே இருக்குது, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. பீஸ்வேக்ஸ் சேர்த்ததுனால இன்னுமே நல்லா ஹார்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பீஸ்வேக்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எல்லோ பீஸ்வேக்ஸ் ஒரு ஒயிட் பீஸ்வேக்ஸ் எது உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து தேய்ச்சிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நல்லாவே நுர வரும். பீஸ்வேக்ஸ் சேர்த்தாலும் நல்லா நுர வரும், சேர்க்கலைனாலும் நல்லா தான் நுர வரும். பட் சேர்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய விதமான கிளாஸஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஆட் ஆகணுன்னா ஆட் ஆகிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிளாஸஸில் வந்து நான் சொல்கிற சோப் தான் நீங்கள் பண்ணி காட்டணும். பண்ணி எனக்கு வீடியோவாக அனுப்புனா தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவாக அனுப்புகிறீங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட் என்னால் பார்க்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு வீடியோவாக அனுப்புங்க.